செலுத்தினால் ஒழிய உனக்கு தேவ ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்கும் நான் சொல்லவே மாட்டேன். கடைசி வரைக்கும் நீங்கள் எப்படி தான் இருப்பீங்க. ரெண்டையும் தான் செய்யணும். இப்போ நான் சவால் விட்டு சொல்லுவேன், 23 வருஷம் ஊழியத்தில் நான் யாரையும் மருத்துவமனைக்கு அனுப்புறது இல்லைன்னு சொல்லுவேன். வெறும் ஜெபம் என்ன மட்டும்தான். அது கேன்சர் ஆனாலும் சரி, கர்ப்பத்துக்குள்ள கட்டியானாலும் சரி, பிள்ளை இல்லாத பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்களாக விரும்பி கேட்டால் நீங்கள் போங்கன்னு சொல்லி விட்டுருவேன். எனக்கு அதில் பங்கு இல்லை. என்னை பொறுத்தவரையில் விடுதலை அளிப்பது கர்த்தர், மருத்துவம் அல்ல. என்ன ஊசியில் கொஞ்சம் தண்ணியை செருவுனா சுஸ்தமாயிருமா? இது கிழங்கு மாத்திரை போட்டாச்சுன்னா வியாதி நீங்கிருமா? அவர் பரத்திலிருந்து கட்டளை இட்டால் ஒழிய எந்த வியாதியும் எந்த இடத்திலும் சொஸ்தமாக போவதில்லை. அவை சொஸ்தமாக்கிற தேவனை தேட வேண்டுமா? உலக மருத்துவமனையை தேட வேண்டுமா? இப்போ 2019 கொரோனா அறிவித்தது இந்த ஊழியம், அதை செஞ்சு நடப்பிச்சது இந்த ஊழியம், அது நிறுத்த முடியாதுன்னு சொன்னது இந்த ஊழியம், பள்ளிக்கூடங்கள் மூடப்படும் சொன்னதும் இந்த ஊழியம். அதற்கும் பிறகும் சொல்லியிருக்கிறேன், கொரோனா வரும், கல்லூரிகளும் நீதிமன்றங்களும் எல்லாம் முடங்கும்னு சொல்லியிருக்கிறேன். வெயிட் அண்ட் சீ. வந்ததுக்காக சொல்லலை, நான் எப்போது சொல்லி கொண்டு இருக்கிறதான் திரும்ப சொல்லுவேன். வரத்தான் செய்யும். இயேசு கிறிஸ்து வரும் நாள் வரைக்கும் தேசத்தில் சமாதானமே கிடைக்காது. உங்க வீட்டில் பஞ்சம் ஆளுகை செய்யும், தரித்திரம் குடியிருக்கும், உபத்திரவம் கூடவே நடக்கும், பேய்களும் பிசாசுகளும் மல்லுத்தம் செய்யும். ஆனாலும் நீ கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து நம்பிக்கையாக இருந்தால் யாதொரு தீங்கும் நான் வரப்பண்ணேன். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். வாசிப்போம் 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 7-8. அக்கிரமத்தினுடைய ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்பே அது வெளிப்படாது. நீக்கப்படும் பொழுது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினால் அழித்து தன் வருகையின் பிரசன்னத்தாலே நாசம் பண்ணுவார். அந்த கிறிஸ்துவை எப்படி அழிக்க முடியும்? அதன் கிரியைகளை எப்படி அழிக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய வருகையினால் மட்டும்தான் அந்த கிறிஸ்துனுடைய கிரியைகளை அழிக்க முடியும் என்று சொல்லுகிறார். ஆனால் அக்கிரமத்தினுடைய ரகசியம் வெளிப்படும். அது உங்கள் சரீரங்களில் வெளிப்படுகிறது. வேத வசனத்துக்கு செவி கொடுக்காமல் வெறும் சங்கீதத்தையும் நீதிமொழியையும் படித்து கொண்டு இருக்கிறவர்கள் எசேக்கியேல் அதிகாரத்தை வாசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் எரேமியா அதிகாரங்களை வாசித்து பார்க்க வேண்டும். வெளிப்பாடை வாசித்து பார்க்க வேண்டும். உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற வேத வசனம் எங்கே கிடைக்கும்? சங்கீதத்தில் கிடைக்கும், இல்லையா? இல்லை நீதிமொழிகளில் கிடைக்கும். கடுமையான வேதவசனத்தை வாசிப்பதற்கு கூட தயாராக இல்லை. எசேக்கியேல் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுவார். எப்படி சொல்லுவார் என்றால், உன்னை நான் பொன்னையும் வெள்ளியையும் உருக்குவது போல, இரும்பையும் தகடையும் வானொலியில் போட்டு உருக்குவது போல நான் உன்னை உருக்கி புடமிடுவேன் என்று சொல்லுகிறார். கடுமையானதானே? அவர் மன்னிச்சிருந்தா உங்களை ஏன் புடமிட வேண்டும்? எதற்கு இந்த சோதனைகள்?
கல்வாரி சிலுவையில் அவர்களுக்கு கொடுத்த மன்னிப்பை நீங்கள் உங்களுக்கென்று எடுத்துக்கொள்கிறீர்கள். அடுத்தவனுக்கு கொடுக்கப்பட்ட போர்வையை நீங்கள் திருடி எடுத்து போர்த்தி கொள்ள முயற்சிப்பதே மிகப்பெரிய பாவம். அது அவர்களுக்கு அன்று உயிரோடு இருந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட விடுதலை. பிறந்த நீ பாவம் செய்யக்கூடாது, வளர்ந்து இருக்கிற நீ பாவம் செய்யக்கூடாது. நீ இன்றைக்கு, நான் ஒரு நாடகத்தில் ஒரு வசனம் எழுதினேன், இழிவுபடுத்தி சொல்லுகிற காரியம் இல்லை, சத்தியம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் படத்தில் கதாநாயகன் நான், கதை வசனம் டைரக்ஷனும் நான் தான். நாடகத்துக்கு பேர் கண்ணாடி பூக்கள். எனக்கு ஒரு கால் இல்லை, ஆனால் நான் கெட்டின பொண்ணு மந்திரி வீட்டு பொண்ணு, மந்திரி வீட்டு பொண்ணு. கால் ஒரு ஆக்சிடெண்ட்டில் போச்சு. அவன் நான் மொண்டி தானே, அவன் மொண்டி மந்திரி பொண்ணு கூட்டிகிட்டு நடப்பாளா? நடக்க மாட்டான். அவன் அந்த மந்திரி வீட்டினுடைய செக்யூரிட்டி போலீஸ்காரன்கிட்ட கள்ளத்தொடர்பு வைத்து கொண்டாள். படத்தில் நாடகத்தில் அவள் கர்ப்பமானாள். அப்போ எனக்கு அந்த படத்தின்படி, அந்த கதையின்படி அவள் கர்ப்பமானாள். எனக்கு அவள் கர்ப்பமாகவில்லை என்பதுதான் மெய்ப்பொருள். அதனால் கையால் ஆகாதவனாக அந்த படத்தில், அந்த நாடகத்தில் நடித்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது இந்த கர்ப்பம் வெளியே தெரிந்து விட்டது. காதல் என்ற பேரில் அந்த காதலனை கரம்பிடிக்க அவள் போராடும் பொழுது, அவன் ஒரு கேரளா போலீஸ்காரன், நான் எழுத வசனம்தான். அப்பா அவன் சொல்லுவான், அடி சுந்தரி, அவன் பேர் சுந்தரி ஆகும், അടി സുന്ദരി. ജനിക്കുന്ന കൊച്ചു മലയാളത്തിൽ സംസാരിച്ചാൽ ഞാൻ നിന്റെ കൊച്ചിന് അച്ഛനാകാം. തമിഴിൽ സംസാരിച്ച ആ മൊണ്ടി തന്നെ அச்சன். மொண்டி ஏதாவது புரியுதா உங்களுக்கு? என்ன புரியுது? அதாவது எனக்கு பிறந்த குழந்தைன்னா மலையாளத்தில் பேசணும். ஏன் மலையாளி இல்லை? அப்போ மலையாளம் பேசுகிறவனுக்கு குழந்தை கர்ப்பமாக இருந்தால் பிறக்கிற குழந்தை அச்சான்னு விழிக்கணும். அப்பான்னு கூப்பிட்டா மொண்டி தான் அப்பன் ஆகணும். ஏன்னா ஒரு வீட்டில் 2 பேர் போகிறாங்க. ஒரு ஸ்திரீ இடத்துல கணவனும் காதலனும். அதான் இந்த உலகம் இன்னைக்கு. அப்போ அதில் எழுதியிருந்தேன் இந்த கதை. அப்போ அதில் ஒரு வேதவசனம் கூட சொல்லு, நீ அநேக தரம் மலையாளத்தில் பல முறை நீ குட்டி குட்டி பிரசவங்கள் எல்லாம் பிரசவிச்சோ. அப்போ ഞാൻ കേട്ടനോ, நான் இந்த இடத்து ചോദിച്ചോ யாருக்கு அச்சனன்னு? இப்போ மட்டும் എൻ്റെ അടുത്ത് ഞാൻ ചോദിക്കുന്നു. நீ குட்டி குட்டி பிரசவங்கள் நிறைய நடத்தி அப்போ தான் ചോദിച്ചോ. இப்போ மட்டும் ഞാൻ എൻ്റെ അടുത്ത് ചോദിക്കുന്നു இந்த കൊച്ചന് ഇനി അച്ഛനാകുന്നു. അപ്പോൾ ആ കൊച്ചിൻ്റെ അച്ഛൻ ആര്? அப்போ நினைக்க எத்தனை பர்த்தாவு, எத்தனை பர்த்தாக்கள், என்ன விட்டுருன்னு அவன் சொல்லுவான் போலீஸ்காரன். அதான் படம். குட்டி குட்டி பிரசவம், ஐ மீன் அபார்சன். நிறைய பேர் எத்தனை பேர் அபார்சன் பண்ணுறாங்க, பாவம் தானே. அந்த படத்தில் லாஸ்ட்டில் நாண்டுக்கிட்டு சாகிற கதையை முடிச்சிருக்கேன். அந்த ஸ்திரீ மன உளைச்சல் ஏற்பட்டு, இப்போ புருஷனும் இல்லை, கொண்டவனும் இல்லை, வச்சிருந்தவனும் இல்லை, மந்திரிக பதவியும் போக நிர்மூலமாகி போச்சு வாழ்க்கை. அநேகர் பாவம் செய்கிறதுனால தான் அநேகருடைய வாழ்க்கை சர்வநாசத்தை காண்கிறது. பாவம் செய்யாமல் இருக்கிறது நல்லது இல்லை, செஞ்ச பாவத்தை கழுவுறது நல்லது தானே. இயேசு கிறிஸ்து சொன்னார், பாவம் செய்யாத மனுஷனே இல்லைன்னு சொல்லிட்டார். நம்ம எல்லாரும் பாவம் செஞ்சோம். நான் பாவம் செஞ்சுட்டு தானே நானும் மயக்க பிடிச்சிருக்கேன். நீங்களும் பாவம் செஞ்சுட்டு தானே வந்து கேட்குறீங்க. கழுவுங்கடான்னு தானே சொல்கிறேன். பாவத்தை கழுவுங்க. பாவம் கழுவுனால்தான் பரிசுத்தமாக்கப்படும். பரிசுத்தமாக்கப்பட்டால் தான் பரலோக ராஜ்யத்தினுடைய தேவாசீர்வாதங்கள் உங்கள் வீட்டில் தங்கும். வரப்போகிற பேர் அழிவுகளை தப்பலாம், ஜலப்பிரளயம் வரும், அணைக்கட்டுகள் உடையும், சருகை பல மிதப்பார்கள் பிணங்கள். நீ அதில் உயிரோடு இருக்கணுமா இருக்கணுமா? 80 அடி உயரத்தில் தண்ணி வந்தாலும் நான் நீச்சல் அடித்து பாய்ஞ்சு வருவேன். அதுக்குள்ள கெப்பாசிட்டி எனக்கு உண்டு. நான் ஒரு நல்ல ஒரு நீச்சல்காரன். இது உலக பிரகாரம். ஆனால் ஆவிக்குரிய நீச்சல் உனக்கு இல்லைன்னு சொன்னா
உலகம் உன்னை கரை சேர்க்காது, ஆண்டவர் உன்னை கரை சேர்ப்பார் பரலோகத்துக்கு. உலகம் முடியும், முடிஞ்சே போயிடும். இப்பவும் சொல்றேன், கோபத்தில் சொல்றேன், ஆத்திரத்தில் சொல்றேன் நினைக்காதீங்க. இந்த வாயிலிருந்து புறப்பட்ட தீர்க்க தரிசனம் ஒன்று கூட நிறைவேறாமல் திரும்பவே திரும்பாது. நாடுகளை காணாமல் போகும். சிங்கக்கேவியோ சூளை நெருப்ப, சிங்கக்கேவியோ சூளை நெருப்ப, அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சகரியா 14:9 வாசிக்க கேட்போம். சகரியா 14:9. அப்பொழுது இந்த ஜலப்பிரளயத்திற்கு பிறகு, நாடுகள் அழிவிற்கு பிறகு பூமி எங்கும் ராஜாவாக இருப்பார். அந்நாட்களில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். சொல்ல வர்றது இதுதான். அந்நாட்களில் ஒரே கர்த்தர் இருப்பார். அப்படினால் எத்தனை கர்த்தர் உண்டு? அநேக கர்த்தாக்கள் உண்டு இந்த பூமியில். ஆண்டவர் என்ன சொல்றாரு? தன்னுடைய நாவின் சுவாசத்தினால், வாயின் சுவாசத்தினால் அந்நாட்கள் எல்லா கர்த்தாக்களையும் அழிச்சிடுவார், எல்லா அந்தி கிறிஸ்துவையும் அழிச்சிடுவார், கிரிகளையும் அழிச்சிடுவார். அப்புறம் தான் அவர் வெளிப்படுவார். ஆகவே அந்நாட்களில் ஒரே கர்த்தர். அப்படின்னா இதுவரைக்கும் எத்தனை கர்த்தர்? ஏன் ஒரே கர்த்தர்னு சொல்றாரு? அப்போ இதுக்கு நிறைய கர்த்தாக்கள் இந்த பூமியில் உண்டு. நிறைய கர்த்தாருடைய சுவிசேஷம் நீங்கள் கேட்குறீங்க, அதில் ஒரு கர்த்தர் தான் இப்படி பேசுவார். எப்படி? இயேசு கிறிஸ்து கல்வாரியில் உங்கள் பாவங்களை மன்னிச்சார். ஆகவே எத்தனை முறை விபச்சாரம் பண்ணாலும் அவர் மன்னிச்சிட்டார்னு சொல்லி நடக்கிற ஒரு போதை வஸ்துக்குரிய கூட்டங்கள் அந்தி கிறிஸ்துனுடைய விசுவாசிகள். ஏன்னா பாவத்தை மன்னிச்சிட்டாரு, நாளைக்கு நான் பாவம் செய்வேன் அதையும் மன்னிச்சிட்டாரு. கட்டுன புருஷனே மன்னிக்க மாட்டான் நீ பாவம் செஞ்சா, அவர் இப்படி மன்னிச்சிருவாரு. நீ வேசித்தனம் புரிந்ததை புருஷன்ட்ட சொல்லிப்பாரு, வாழ்நாள் முழுதும் உலக்க இரும்போல வச்சு இடிச்சு சதைச்சிருவான். ஒவ்வொரு நாளும் சொல்லால் அழிச்சிருவான். மன்னிக்கிற மனசே வராது. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி மன்னிப்பு வரும்? உன் புருஷனை உன்னை மன்னிக்காத பொழுது ஆண்டவர் இப்படி மன்னிப்பார். யூ திங்க். ஆகவே பாவ மன்னிப்புக்கு ஒரு வழியை வச்சிருக்காரு, வசனம் வச்சிருக்காரு. நீ பரிசுத்தம் அடைந்து கொள்ள ஒரு பாதையை காண்பிச்சிருக்கார். அதில் பிரவேசித்தால் உனக்கு ஆசீர்வாதம், அதில் பிரவேசிக்காவிட்டால் நீ செய்த பாவத்துக்கு தக்கதான தண்டனை உன் தலைமேல் சுமர பண்ணுவேன், அழிஞ்சே போயிடுவேன். அவ்வளோதான். பாவம் உன்னை பின்தொடர்ந்து கொல்லும், பாவம் உன்னை பின் தொடர்ந்து அழிக்கும். என் அப்பா பாவம் என் குடும்பத்தை அழிச்சு இன்னைக்கு வரை கரையாறல. இடிச்சதான் எருசலேம் ஆலயத்தை சாலமன் செய்த பாவத்தை நிமித்தம் அடிச்சாரு. தாவீது செய்த பாவத்து நிமித்தம் சொந்த பிள்ளையை அடிச்சாரு. பொருத்தனை பண்ணி நிறைவேற்றாதனால யாக்கோவுடைய பிள்ளையை கற்பழிப்புக்கு ஒப்பு கொடுத்தார் தீனாள். இதான வேதம். வேற ஏதாவது வேதம் இருக்கா? ஒன்னும் இல்லாம ஓடி போன யாக்கோபு பொருத்தனை செலுத்தி பணக்காரன் ஆனான். இதான உண்மை. ஒன்னும் இல்லாத யாக்கோபு 2 கையை வீசி ஓடிக்கொண்டு போனால் பொருத்தனை பண்ணி தான் பணக்காரன். யாருக்கனே பணக்காரன் தான், ஆனால் ஒன்றும் எடுக்க முடியல. ஆனால் 2 பெரும் பரிவாரங்களோடு மாமனார் சம்பாதித்ததை விட அதிகமான ஆடு மாடுகளை சம்பாதித்து அதிகமாக பெண்ணையும் கட்டி அதிகமாக பிள்ளைகளையும் கொண்டு வந்தான் யாக்கோபு. பலிகி பெருக்கம். இஸ்ரவேல் ஜனங்கள் 70 பேர் எகிப்துக்கு போனார்கள், அங்கே பலிகி நிரப்பினார்கள். நீ எங்கே பலிகி பெருக்க முடியும்? 100 ரூபாய் 200 ஆகல. உங்கள் வீட்டில் இருக்கிற 500 1000 மாறல. நீ சம்பாதிக்கிற பணம் 10,000 20,000 மாறல. எங்கே பெருக்கா? அழிவுதான். என்ன வந்தாலும் காணல. இதுதான் பிரச்சனை.
எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஓட்டப்பானையில் போகுது. சம்பாதிக்கிறாரு, ஆனால் ஒன்றும் இல்லை. ஆனால் டாக்டர் மட்டும் கேட்டால் எல்லாம் உண்டாயிருக்கும். உங்களுக்கு கேன்சரா, இவ்வளோ கட்டுக்கட்டாக கொண்டு வா, உனா கூட்டிகிட்டு போவோம் சூக்கீஸில். லாஸ்ட்டில் டெட் பாடியாக தூக்கிட்டு வர்றது. 3 வருஷம் சிகிச்சை. ஆஸ்பத்திரி ஒரு பேஷண்ட் சிகிச்சையில் 2 மாடி கட்டிடுவணும். அதானே பிரதர்? அதானே உண்மை. ஒரு கோயம்புத்தூரில் ஏன்னா ஊழியத்தில் விடுதலை கிடைச்ச ஒரு சகோதரி தன்னுடைய அரசு வேலையை திறந்தால், தன்னுடைய புருஷன் அரசு வேலையை திறந்தான், தான் சம்பாதித்த வீடை திறந்தால், மகளுடைய ஒரே கேன்சர் வியாதிக்கு வெறும் 10,000 ரூபாய் பொறுத்தனை சொஸ்தம். முதலே வந்திருந்தால் எத்தனை கோடி மிச்சம் இருந்திருக்கும். எத்தனை கோடி மிச்சம். தரிசனத்தையும் போட்டு கொடுத்தாரு.